Hi friends, நான் திலக் நீங்க பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் என்னன்னா எமோஜி ஃபேஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படி எமோஜி ஃபேஸ் இன்ஸ்டாகிராம் ரீல் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த எமோஜி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குது, டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஸோ உங்களுக்கு அவுட்புட் இது மாதிரி வரும். ஸோ இதை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீலை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க, ரீல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கடைசி இருக்க சர்ச் ப்ரௌசரை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாப்பில் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எமோஜி ஃபேஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண எக்கச்சக்கமான ஃபில்டர் வரும். பட் நான் சொல்கிற ஃபில்டருக்கு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே வாங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் ஒரு ஃபில்டர் இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நம்ம ட்ரை பண்ண போதும். அண்ட் ட்ரை இட் கொடுங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ட்ரை பண்ணும்போது உங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு க்ளோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை சுற்றி ஒரு எமோஜி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் உங்கள் அந்த கண்ணில் இருக்க லைட்டிங் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. ஏன்னா இது வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஎஃப்எக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரீல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக ஒரு அவுட்புட் வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணும்போது தான் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைக்ஸ் அண்ட் ஃபாலோஸ் வர நிறையவே சான்ஸ் இருக்குது, நிறைய அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி டிஃப்ரெண்டான எஃபெக்ட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்லோவாக நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் ட்ராக்கிங்கில் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே ஸ்பீடாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக சான்ஸ் இருக்குது, டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆக. ஸோ கண்டிப்பாக இந்த எஃபெக்ட் வந்து ஒரு ஃபேஸ் எமோஜி எஃபெக்ட் ரொம்பவே ஒரு 3Dயாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எமோஜி எஃபெக்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ரீல்ஸ் அப்படிங்கிற டேப்பில் நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கான டுட்டோரியல் எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. இன்னும் இது மாதிரியான நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல் எஃபெக்ட், எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் மெயின்டைன் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பற்றி முழுக்க வந்து நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ்.